Summer start ஆயிடுச்சு அதே மாதிரி ஆஃபர்ஸும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு Flipkartோட பிக் சேவிங் டேஸ் சம்மர் சேல் நம்ம சொல்லலாம் மே 4ஆம் தேதி மே 10ஆம் தேதி வரைக்கும் சேல் வந்து போக போகுது இதுல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மொபைல்ஸா வந்து நான் வந்து சில எடுத்து வந்திருக்கேன் and அத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த Flipkart பிக் சேவிங் டேஸ்ல எனக்கு கார்டு ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுக்கறாங்க வந்து பாப்போம் SBI கிரெடிட் கார்டு ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் வந்து கொடுக்கறாங்க டெபிட் கார்டு வந்து கொடுக்கல and மத்த எந்த ஒரு கார்டு பேக் கார்டும் வந்து கொடுக்க கிடையாது only SBI கிரெடிட் கார்டு ஆப்ஷன்ஸ் தான் வந்து கொடுத்திருக்காங்க and அது போக Paytm ஓட கேஷ்பேக் வந்து வாலெட்ல இருந்து ட்ரான்சாக்ஷன் மட்டும் தான் வந்து நமக்கு அவேலபிளா இருக்கு and அது போக EMI ஆப்ஷன்ஸும் எக்கச்சக்கமா ஆஃபர்ஸ் எல்லாம் அவேலபிளா இருக்கு சோ ஒரு அண்டர் 8000 இருந்து ஒரு 20000 to 25000 வரைக்கும் சில மொபைல்ஸ் எல்லாம் எடுத்து வந்திருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சில வீடியோ தொடர்ந்து காசு பண்ணுங்க கண்டிப்பா 10 பேர்ல ஒரு 5 பேரா சூஸ் பண்றதா Samsung மொபைல் சோ Samsungல அண்டர் 8000 குள்ள ஒரு நல்ல மொபைல் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா Samsung F04 and இந்த மொபைல் வந்து பாக்கும்போது 4GB 64GB வேரியன்ட் ஸ்டார்ட் ஆகுது and MediaTek Helio P35 and 13MP கான ஒரு ரியர் கேமரா இருக்கு and 5000 mAh கான ஒரு பேட்டரி கொடுத்திருக்காங்க and எல்லா கார்டு ஆஃபர்ஸ் நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 7000 ரூபாய்க்கு இந்த மொபைல் வந்து கிடைக்கும் அண்டர் 8000 க்கு ஒரு பேசிக் மொபைல் நீங்க யூஸ் பண்ணனும் அது ஒரு Samsung மொபைல் யூஸ் பண்ணனும்னா சோ இது நல்ல மொபைலா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க Samsungல வேண்டாம் எனக்கு Redmi Poco அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னு நினைச்சீங்கன்னா Poco C55 இது ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட்ல அண்டர் 8000 குள்ள வந்து சேல் ஆகுது அந்த மொபைலோட ஸ்டோரேஜ் வந்து பாக்கும்போது 4GB 64GB ல இருந்து வேரியன்ட் ஸ்டார்ட் ஆகுது and MediaTek Helio G85 ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க and பவர்ஃபுல் கேமரா வந்து கொடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட 50 மெகாபிக்சல் வந்து கொடுத்திருக்காங்க and அது போக 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க சோ டோட்டலா கார்டு ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 8000 ரூபாய்க்கு இந்த மொபைல் வந்து வாங்க முடியும் சோ Redmi வேண்டாம் Poco யூசர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சோ Pocoல ஒன் ஆஃப் தி பெஸ்டா C55 அண்டர் 8000 குள்ள ட்ரை பண்ணி பாருங்க 8000 ரூபாயில வேணாம் bro கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி ஒரு 10000 ரூபாய்க்கு சொன்னீங்கன்னா and நார்மலா அந்த மொபைல் வந்து 10 10000 11 குள்ள சேல் பண்ணுவாங்க இப்போ ஆஃபர்ஸ்ல யூஸ் பண்ணும்போது அதுவே 8800 8900 ரூபாய்க்கு தான் வந்து சேல் ஆகுது அப்படி என்ன மொபைல்னா Redmi 10 தான் and இந்த மொபைலோட Snapdragon ப்ராசஸர் 680 வந்து கொடுத்திருக்காங்க இதுல வந்து ரியர் கேமரா உங்களுக்கு 50 மெகாபிக்சல் வந்து கொடுத்திருக்காங்க and அது போக 6000 mAh மிகப்பெரிய மேசிவ் பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க சோ டோட்டலா இந்த மொபைல் வந்து உங்களுக்கு எல்லா கார்ட்ஸ் ஆஃப் யூஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 8750 ரூபாய்க்கு வந்து சேல் பண்றாங்க சோ Redmi அதாவது Poco இல்லாம Redmi யூசர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க சோ அவங்களுக்கு இது ஒன் ஆஃப் தி பெஸ்டா இருக்கும் அண்டர் 10000 குள்ள உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க நினைச்சீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சம் அமௌண்ட் ஜாஸ்தியா Realme ல இருந்தா சொல்லுங்க bro உங்க பட்சத்துல Realme C55 இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் நான் சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு 10250 ரூபாய்க்கு வந்து இந்த மொபைல் வந்து சேல் ஆகுது and இதுல வந்து MediaTek Helio G88 ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க 64 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க and 5000 mAh பேட்டரி இருக்கு 90 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு ஓவரால் எல்லா கார்ட்ஸ் ஆஃப் யூஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 10250 ரூபாய்க்கு இந்த மொபைல் நீங்க வாங்கலாம் சோ Realme யூசர்ஸ்க்கு இது ஒரு நல்ல மொபைலா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க 12-13000 ரூபாய்க்கு ஒரு நல்ல மொபைல் சொல்லுங்க bro உங்க பட்சத்துல Samsung இருக்கு Samsung எப்படி 115,000 குள்ள வராமல இருக்கும் Samsung F14 இது ஒரு 5G மொபைல் சோ நீங்க 5G வேரியன்ட் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்க கிட்டத்தட்ட ஒரு 12000 ரூபாய்க்கு இந்த மொபைல் உங்களுக்கு வந்து நல்ல மொபைலா இருக்கும் சோ Samsungோட ஓன் Exynos ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க 50 கேமரா இருக்கு 5000 mAh கான பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம 5G சப்போர்ட் இருக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் நம்ம சொல்லலாம் கிட்டத்தட்ட 11990 ரூபாய் 12000 ரூபாய்க்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் நம்ம சொல்லலாம் என்னதான் பெஸ்டா கொடுத்தாலும் ஒரு குறை வைப்பாங்க இதுல அடாப்டர் வந்து வராது நம்ம தான் காசு கொடுத்து வாங்கிக்கணும் சோ உங்களுக்கு ஓகேனா ட்ரை பண்ணி பாருங்க சோ இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியா சொல்லுங்க ப்ரோ 15000 ரூபாய்க்கு சொல்லுங்கன்னா இருக்கு Pocoவோட X5 5G இருக்கு ப்ரோ வேரியன்ட் கிடையாது X5 5G and இதுல வந்து Snapdragon 695 ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க உங்களுக்கு பேக்ல வந்து பாக்கும்போது கிட்டத்தட்ட 48 மெகாபிக்சல் கேமரா வந்து கொடுத்திருக்காங்க 6.67 இன்ச் கொண்ட 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட உங்களுக்கு சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே வந்து கொடுக்குறாங்க சோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் னு சொல்லலாம் 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க எல்லா கார்ட்ஸ் ஆஃப் வரும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு 15000 ரூபாய்க்கு இந்த மொபைல் வந்து சேல் ஆகும் சோ ட்ரை பண்ணி பாருங்க and ப்ரோ வேரியன்ட் கிடையாது X5 5G bro இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா ஒரு 15 இருந்து 20000 குள்ள சொல்லுங்க நல்லா இருக்கும் உங்க பட்சத்துல இப்போ நான் சொல்ல போற மொபைல் 20000 ரூபாய்க்கு இல்ல 25000 ரூபாய்க்கு மேல சேல் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மொபைல்னு சொல்லலாம் Realme GT Neo 3T கிட்டத்தட்ட 20000 ரூபாய்க்கு சேல் பண்ணிருக்காங்க ஒன் ஆஃப் தி பெஸ்ட் நான் வந்து சொல்வேன் சோ ஆல் ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம் இதோட ப்ராசஸர் வந்து பாக்கும்போது உங்களுக்கு ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர் 870 வந்து கொடுத்திருக்காங்க அதுவும் 5G சிப்செட் 64 மெகாபிக்சல் கான கேமரா வந்து கொடுத்திருக்காங்க ஃப்ரண்ட் கேமரால 16 மெகாபிக்சல் வந்து கொடுத்திருக்காங்க AMOLED டிஸ்ப்ளே இருக்கு 5000 mAh இருக்கு சோ இது எல்லாமே உங்களுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எவ்வளவு பிரைஸ் ரூபாய்க்கு 20000 ரூபாய்க்கு இந்த மொபைல் நீங்க தாராளமா வாங்கலாம் சோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் bro 20000 ரூபாய்க்கு சொல்லிட்டீங்க எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா ஒரு 25000 ரூபாய்க்கு சொல்லுங்களேன் எங்க பட்சத்துல எனக்கு மத்த மொபைல் இந்த Vivo Iqoo Redmi Realme சொல்லி எக்கச்சக்கமா இருக்கு Redmiலயே வந்து Note 12 Pro அது கூட இருக்கு சோ அந்த வேரியன்ட் நீங்க வாங்குறனாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்ல அதுக்கு விட ஒரு படி மேல Googleோட மொபைல் இருந்தா எப்படி இருக்கும் Google Pixel 6a இந்த மொபைல் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் னு சொல்லலாம் Googleோட Tensor ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க OLED பேனல் இருக்கு and உங்களுக்கு பேட்டரி கெபாசிட்டி வந்து பாக்கும்போது 4400 mAh பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம 5G சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க சோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 26000 ரூபாய்க்கு இந்த மொபைல் வந்து சேல் பண்றாங்க எல்லா கார்ட்ஸ் ஆஃப் யூஸ் பண்ணும்போது ஒரு 500 ரூபாய் வந்து கம்மி பண்ணிருப்பாங்க எதுக்குன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணினா உங்களுக்கு ஒரு 500 ஆஃபர் வந்து கொடுப்பாங்க சோ ட்ரை பண்ணி பாருங்க Google மொபைல் யூஸ் பண்ண நினைச்சீங்கன்னா இந்த மொபைல் ஒரு பெஸ்டா இருக்கும்
அண்ட் ஐஃபோன் யூஸ் பண்ணோம்னா நீங்கள் ஐஃபோன் 13 ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு பெஸ்ட் ப்ரைஸுக்கு வந்து சேல் பண்ணுறாங்க. அண்ட் கிட்டத்தட்ட 56,000 ரூபாய்க்கு. ஸோ ஐஃபோன் தான் வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் ஐஃபோன் 13 ட்ரை பண்ணலாம். அண்ட் இன்னும் எக்கச்சக்க மொபைல்ஸ் இருக்குது. நான் இந்த செக்மெண்ட்டில் இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது நல்ல மொபைல் தான் இருந்துச்சு, அதனால தான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரைஸில் 8, 10, 12, 15, 20, 25 இந்த மொபைல்ஸில் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இதை தாராளமாக வந்து வாங்கலாம். இது வேணாம் ப்ரோ, இது தவிர வேறு ஏதாவது சொல்லுன்னு நினச்சிங்கன்னா நான் இன்னொரு வீடியோ வேணா கூட கவர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் பெஸ்ட்டு மொபைல்ஸ் தான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இது எல்லாமே பிடிச்சிருச்சுன்னா தாராளமாக நீங்கள் பை பண்ணி வாங்கலாம். ஸோ எல்லா கார்ட்ஸ் ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் கார்ட்ஸ் ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்களே, எல்லாத்துட்டையும் SBI கிரெடிட் கார்டு இருக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா டவுட் தான். என்ன சொல்கிறீங்க? நீங்கள் வீடியோ பார்த்துருக்கேன், நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் வீட்டு என்ன கார்டு யூஸ் பண்ணிருக்கீங்க. ஏன்னா எல்லாருமே SBI தான் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை, நிறைய பேர் வேறு பேங்க் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ SBI யூஸ் பண்ணியிருந்தாலும் கிரெடிட் கார்டு வச்சுருக்கவங்களும் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குங்கிற பட்சத்தில் ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ரிலேஷன்ஸ் யாராவது வச்சிருப்பாங்க. ஸோ கிரெடிட் கார்டு ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிங்க. உங்களுக்கு 500-1000 கம்மியாகிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். நீங்கள் ஒரு மொபைல் தேடிட்டுருக்கீங்க, ரொம்ப நாளாக தேடிட்டுருக்கீங்கன்னா ஸோ இந்த ஆஃபர் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஃப்ளிப்கார்ட்டோட பிக் சேவிங் டேஸ். ஃப்ளிப்கார்ட் மட்டும் இல்லை, அமேசான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த அமேசானையும் நான் வந்து கவர் பண்ணுறேன். இப்போதைக்கு ஃப்ளிப்கார்ட்டில் தான் இப்போ நான் கவர் பண்ண எல்லாமே சாம்சங், போக்கோ அண்ட் கூகுள், ரியல்மி இது எல்லாமே நல்ல மொபைல்ஸ் தான். ஸோ அந்தந்த பட்ஜெட்டுக்கு அதெல்லாம் நல்ல மொபைல். ஆஃபர் முடிச்சதுக்கப்புறம் இதெல்லாமே கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ்ன்னு நான் வந்து சொல்லுவேன். ஆஃபர் முடிவுக்குள்ள வாங்கிக்கங்க. அண்ட் ஆஃபர் இது எல்லாமே எப்போ வேணால் க்ளோஸ் ஆகலாம், நம்ம வந்து சொல்ல முடியாது. வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இன்னைக்கே பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம், அண்ட் ஒரு வாரம் கழிச்சு கூட பார்க்கலாம். ஸோ அப்போ பார்க்கும்போது ப்ரைஸ் டிஃப்ரென்ஸாக கூட இருக்கலாம். ஸோ ப்ரைஸ் ட்ராப் ஆகிறதுக்குள்ள போய் முடிஞ்ச அளவுக்கு வந்து வாங்கிங்க. ஸோ நான் உங்களுக்கு கட்டாயப்படுறதே கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் தாராளமாக இந்த மொபைல்ஸில் வந்து வாங்கலாம். ஸோ இது ப்ரொமோஷன் கிடையாது, இந்த மொபைல் தான் வாங்கி ஆகணும்னு சொல்ல கிடையாது. ஸோ இது எல்லாமே ஒரு பெஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு தாராளமாக பிடிக்கும் பட்சத்தில் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலிஸ்க்கு யாராவது ஒரு மொபைல் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா 8,000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாயில் இந்த மொபைல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த விஷயம் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுறதுனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் பக்கத்தில் வீடியோட மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணும்னா மீண்டும் நான் சொல்லுங்கள்.